ஸோ குவிக் பைட்டாக ஜாதகத்தில் லக்னம் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஈஸ்ட்டை நோக்கி எந்த ராசி இருக்கோ அதை வந்து லக்னம்னு பிறக்கிற டைமில் ஈஸ்ட்டை நோக்கி எந்த ராசி இருக்கோ அதை லக்னம்னு நோட் பண்ணிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்னா இந்த பூமி வந்து ரொட்டேட் ஆகவே இல்லை, அப்படியே ஸ்திரமாகவே இருக்குது அப்படின்னா சூரியன் மட்டும் 1 டிகிரி மூவ் ஆகுவார். ஸோ ஒரு நாளைக்கு ஒரே 1 டிகிரியில் தான் இருப்பார், பூமியும் அதே டிகிரியில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ 12 மணி நேரமும் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த சென்னைன்ற இடத்துல 12 மணி நேரமும் பூமி மூவே ஆகலை, ரொட்டேட் பண்ணவே இல்லை, இப்படியே தான் பூமி இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம் ஹைப்போதெட்டிக்கலி. அப்படி அசியூம் பண்ணால் ஸோ இந்த ஏரியா சூரியனை பார்த்தே இருக்கும், கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கும். 12 மணி நேரமும் சூரியன் மூவ் ஆகி அடுத்த டிகிரிக்கு போகிற வரைக்கும் ஃபுல் சன்லைட் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்படி அப்போ சூரியன் மூவ் ஆகிற வரைக்கும் இந்த பூமி மூவே ஆகாது, சூரியன் மட்டும்தான் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்னா அப்போ வந்து 30 டேஸும் இதை வந்து தனுர் லக்னம்னே குறிக்கலாம் ஜாதகம். பட் எவ்ரிடே பூமியும் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றதுனால எவ்ரிடே ஒரு 12 லக்னமும் வரும் எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை. சூரியன் மூவே ஆகாமல் இருந்தால் பூமி மூவே ஆகாமல் இருந்தால் இப்படியே இருந்தால் பூமி வந்து இந்த சூரியனை ஈஸ்ட்டை பார்த்துட்டே இருக்கும், 12 மணி நேரம் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கும். சூரியன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஒரு டிகிரியாக மூவ் பண்ணுவார். ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து அந்த மாதம் ஃபுல்லாக இப்போ தனுரில் இருக்கார், ஸோ தனுரை பார்த்துட்டு இருக்குது ஹோல் டேஸ். பூமி எங்கேயும் மூவ்லாம் ஆகலை, அப்படியே தான் சென்னை அப்படியே தனுரில் இருக்கிற சூரியனை எப்பாரு சூரியன் உதிச்சு அப்படியே தான் இருக்குது, மூவ்மெண்ட்டே இல்லை, சூரியோதயமாகவே தான் இருக்கும், சேஞ்சே ஆகாது. ஸோ சூரியன் அடுத்த ராசிக்கு போகிற வரைக்கும் அந்த 30 டேஸ் ஃபுல்லாகவே தனுர் லக்னமாகவே தான் இருக்கும். பட் நம்ம அப்படி குறிக்கிறது இல்லை. எவ்ரி டே சூரியன் ஒரு ரவுண்டு பூமி ஒரு ரவுண்டு சுற்றி திரும்ப ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அந்த இருக்கிற இடத்துலையே ரொட்டேட் பண்ணுறதுனால 12 லக்னமாக சூரியன் இருக்கிறத நம்ம 12 இதுவாக பிரிக்கிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் டீவியேட் ஆகிருக்கிறார் அந்த சென்னை பாயிண்ட் வந்து எவ்வளோ எத்தனை நேரத்துக்கு டீவியேட் ஆகிருக்கு ரொட்டேஷன்லன்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த லக்னம். ஸோ 12 மணி நேரம் சூரியோதயம் ஆகி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பிறந்திருந்தா மிதுன லக்னமாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக 12ன்னு இல்லை, கேல்குலேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஈஸ்ட்டில் என்ன ராசி இருக்கோ அதுதான் லக்னம். பிறக்கிற டைமில் ஈஸ்ட்டில் என்ன ராசி இருக்கோ, ஸோ ஈஸ்ட்டுக்கு பதில் தான் சூரியன்னு சொன்னோம். ஸோ எப்போவுமே சென்னையோ ஏதோ ஒரு இடமோ ஈஸ்ட்டையே ஃபேஸ் பண்ணின்னு இருக்க முடியாது கண்டினியூஸாக. எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கு ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு திரும்ப மறுபடியும் ஈஸ்ட்டுன்னு மூவ் ஆகிட்டே வரதுனால தான் டே அண்ட் நைட் நமக்கு சைக்கிள் நடக்கிறது. ஸோ அந்த டே அண்ட் நைட் சைக்கிளில் வந்து எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம வந்து உதிச்சதுக்கப்புறம் 2 ஹவர்ஸாக நம்ம விலகி போகிறோம், சூரியன்கிட்டேருந்து விலகி போகிறோம், திரும்ப சூரியனை நோக்கி ஒரு 12 மணி நேரம் வரும். ஸோ அதனால் இப்படி வந்து லக்னம் வந்து 12 நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், டீவியேஷன் செக் பண்ணுறோம். சப்போஸ் பூமி மூவே ஆகலைன்னா தனுர் லக்னமாகவே தான் இருக்கும். இப்போ பூமி மூவ் ஆகிறது, ஸோ எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை அந்த லக்னமும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். பூமி ரொட்டேட் ஆகிறது, ஸோ இடம் சேஞ்ச் இல்லை, அந்த இடத்துலையே இருந்து ரொட்டேட் ஆகிறது. ஸோ சென்னையில் எப்போவுமே சூரியோதயமாகவே இருக்காது, 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சேஞ்ச் இருக்கும். 12 மணிக்கு உச்சத்துக்கு சூரியன் வரும், திரும்ப 6 மணிக்கு அதே 5:30 மணிக்கு வந்து இருட்ட ஆரம்பித்து 7 மணிக்கெலாம் ஃபுல்லாக சன்னை நம்ம சூரியனை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ நம்ம ஃபுல்லாக இதில் ஜோடியாக்கில் மூவ் ஆகலை, பட் நம்ம இருக்கிற இடத்துல ரொட்டேட் ஆகணும். ஸோ எவ்வளோ ரொட்டேட் ஆகிருக்கோங்கிறது தான் இந்த லக்னம் வந்து சொல்கிறது, எவ்வளோ ரொட்டேட் ஆகிருக்கும் சூரியன்ட்டேருந்து எவ்வளோ நம்ம ரொட்டேட் ஆகி போயிருக்கோன்னு. ஸோ சாயந்தரம் பிறந்திருந்தது டோட்டலாக அப்படின்னா இங்கே வந்திருக்கும் லக்னம். டோட்டலாக நம்ம சூரியனை பார்க்கலை, அதே டிகிரியில் தான் இருக்கும், பட் சூரியனை நம்ம எக்ஸாக்டாக பார்க்கலை. ஸோ எக்ஸாக்ட்லி 12 ஹவர்ஸ் கழிச்சுன்னா ஆப்போசிட் லக்னமாக இருக்கும். அதே திரும்ப இப்படி மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஈஸ்ட்டில் இருக்கிற பிறக்கிற டைமில் ஈஸ்ட்டை எந்த ராசி ஃபேஸ் பண்ணிட்டுருக்குன்னு எடுத்துக்கலாம். ஃபர்தர் நல்ல டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூரியன் பூமி ரொட்டேட்டே ஆகலை அப்படின்னா சூரியன் இருக்கிற ராசி தான் லக்னமாக இருக்கும். எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தாலும் தனுர் லக்னமாகவே தான் இருக்கும் ஃபுல்லாக.
ஸோ பட் ஆனால் பூமி வந்து எப்போவுமே நம்ம சூரியனை பார்த்தோம்னா ஃபுல்லாகவே டே லைட்டாகவே இருக்கும், நைட் இருக்காது. ஸோ நம்ம பொசிஷன் சேஞ்ச் ஆகலைனாலும் அந்த பொசிஷன்லேயே ரொட்டேட் ஆகிறோம். 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து சூரியன்ட்டேருந்து சூரியனையே பார்க்க முடியாமல் இருட்டுக்கு போயிடுறோம். ஸோ எவ்வளோ வந்து ஹவர்ஸ் நம்ம வந்து அந்த சென்னைங்கிற பிளேஸ் வந்து சூரியனையே பார்க்க முடியாமல் எவ்வளோ டிகிரிஸ் வந்து மூவ் ஆகிருக்குன்ற கேல்குலேஷன் அதை டினோட் பண்ணுறது தான் லக்னம். ஸோ இப்போது தனுர் மாதத்தில் இங்கேருந்து நம்ம வந்து எவ்வளோ இப்போ குழந்த ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சு பிறந்திருக்கு அப்படின்னா 5 ஹவர்ஸில் அந்த சென்னைன்ற இடம் சூரியன்கிட்டேருந்து எவ்வளோ விலகி இருட்டு நோக்கி எவ்வளோ விலகி போயிருக்கு. ஸோ அதை தான் நம்ம இங்கே ஒரு லக்னமாக கொடுக்குறோம். ஸோ டோட்டலி 23 ஹவர்ஸ் கழிச்சு பிறந்திருந்ததுன்னா இந்த விருச்சிக லக்னமாக வந்திருக்கும். திரும்ப அடுத்த நாள் இப்படியே வரும். ஒரு மாதம் ஃபுல்லாக சூரியன் இங்கேயே தான் இருப்பார். ஸோ ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த மாதிரி வரும். திரும்ப அடுத்த மாதம் இப்படி இதுலேருந்து ஈஸ்ட்ன்றத சூரியனாக நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஸோ டீட்டெயில்டாக லக்னத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது தான். ஸோ இதுக்கு தான் பேசிக்காக திதி மூவ்மெண்ட்டு இதெல்லாம் முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுதான் அந்த 1 ஜனவரி அன்னைக்கு இருக்கிற லக்னங்கள். ஸோ எந்தெந்த டயத்தில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த டைமிங் வச்சுக்கலாம். சாயந்தரம் 5:30க்கு ஸோ மிதுனம். ஸோ இங்கே 4:45 7:15 வரைக்கும் மிதுனமாக வருது. ஸோ சென்னை வந்து சூரியனை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறது, சென்னையில் குழந்தை பிறந்திருக்குன்றதுனால நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். சென்னை வந்து அந்த நாள் ஃபுல்லாக சூரியன் இங்கே தான் இருக்க போகிறா, அதில் சேஞ்ச் இல்லை. பட் எப்போ பாரு சென்னை வந்து சூரியனை பார்த்து பகலாகவே சென்னையில் இருக்கும்னா இருக்காது. அதே இடத்துல இருந்து சாயந்தரம் 5:30 மணிக்கு டோட்டலாக சூரியனே பார்க்காம சென்னை மூவ் ஆகிடும் ரொட்டேஷனில். ஸோ சென்னைக்கு அப்போது ஈவினிங் இருக்கும், சன்னை நம்ம பார்க்க முடியாது. ஸோ எவ்வளோ மூவ்மெண்ட்டு சூரியன்கிட்டேருந்து சென்னை மூவ் ஆகிருக்கு, பூமி ரொட்டேஷனில் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு அப்படின்ற டிகிரிஸை வந்து கேல்குலேட் பண்ணி ஸோ இவ்வளோ மூவ் ஆகிருக்கு, ஒரு 30 டிகிரிஸ் மூவ் ஆகிருக்கு, 60 டிகிரிஸ் மூவ் ஆகிருக்கு, எவ்வளோ டிகிரிஸ் மூவ் ஆகிருக்கோ எவ்ரி 30 டிகிரிஸ்க்கு ஒரு ராசி நம்ம அந்தந்த ராசியை நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ 180 டிகிரிஸ் சென்னை வந்து இதே இடத்துல தான் சூரியன் இங்கே தான் இருக்கார். ஸோ அன்னைக்கு சூரியன் பூமி பொசிஷன் எதுவுமே சேஞ்ச் இல்லை. பட் ஹோல் டே சென்னை சூரியனை பார்த்துருக்காதா, பூமி இப்படி ரொட்டேட் ஆகி சாயந்தரம் வந்து சூரியனை பார்க்காம சூரியனுக்கு ஆப்போசிட் சைடை பார்த்து சென்னை இருக்கும். ஸோ எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகிருக்கு, 12 ஹவர்ஸில் எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகிருக்குன்னா 180 டிகிரிஸ் மூவ்மெண்ட் ஆனதுனால இதுக்கு ஆப்போசிட்டாக மிதுன லக்னம்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ லக்னம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இதுக்கு இந்த ஃபீல்டில் படித்த பர்சன்ஸ் வந்து அந்த டே சூரியோதயம் டைமிங்கை பார்த்து அந்த லக்னம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்து அதுலேருந்து எத்தனை நேரம் கழிச்சு சைல்டு பிறந்திருக்குன்னு பார்த்து அந்த கேல்குலேஷன்ஸ் தெரிஞ்சு அந்த ஃபீல்டில் நிறையா படித்த பர்சன்ஸால் எக்ஸாக்டாக லக்னம் குறிக்க முடியும். இல்லைனா இப்போ வந்து அந்த கேல்குலேஷனை சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ டைம், பிளேஸ், நேம் எல்லாமே என்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லக்னம் ஜெனரேட் ஆகிடும் எல்லாமே. ஸோ கண்ட்ரியும் பிளேஸ் ஆஃப் பர்த்தும் இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையை சொன்னோம், பட் இதே வேறு கண்ட்ரியாக இருந்தால் அந்த டைமில் டேட்டே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபீட் பண்ணணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணுற பர்சனாக இருந்தால் அந்த இன்ஃபர்மேஷனையும் சொல்லணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ சாஃப்ட்வேராக இருந்தால் என்ன கண்ட்ரி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமும் நம்ம கொடுக்கணும். ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ யூஎஸ் சப்போஸ் இட்ஸ் ஃபுல்லி வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது, கம்ப்ளீட்லி 12 ஹவர்ஸ் அவே டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற இடமா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த டைம் இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே கொடுக்கணும். பிளேஸு, டைமு எல்லாமே கொடுத்து தான் அந்த சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணி தான் இதை கால்குலேட் பண்ணணும். பிகாஸ் அந்த டைமில் இப்போ 1 ஜனவரி 5:30 AM இன் சம் அதர் கண்ட்ரியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் இருக்கும். நம்ம வந்து இப்போ பூமியில் சென்னையோட இன்ஃபர்மேஷனை தான் நம்ம சொல்லியிருக்கோம். வேறு இடத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டுக்கு அதை நம்ம பிளேஸ் ஆஃப் பர்த் கம்பல்சரியாக சொல்லணும். ஸோ முதல் வீடியோவில் நம்ம வந்து நேமு, டேட் ஆஃப் பர்த் ஏன் எழுதணும்னு சொன்னோம். இப்போ லக்னம் கேல்குலேஷன் தெரிஞ்சால் பிளேஸ் ஏன் எழுதணுங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ ப்ரொஃபஷனல் கிட்ட நேம், பிளேஸ், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொன்னால் சூரியோதயமானதை வச்சு எந்த மாதம் தனுர் மாதம் சூரியோதயம் ஆகிருக்கு, எத்தனை நேரம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு அண்ட் நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்கும். எல்லாமே எக்ஸாக்டாக 30 டிகிரிஸு
அப்படி கிடையாது. 0.33 அந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. சூரியனும் ஒரு டிகிரிக்குள்ளே ஒரு டிகிரி மூவ் ஆகிட்டு தான் இருப்பார். ஸோ கம்பைண்டாக கால்குலேட் பண்ணி இது இப்போ நம்ம இதை பார்த்தோன்னாலே 5:30 to 7:40 இருக்குது. நாட் 5:30 to 7:30 எக்ஸாக்ட்லி அப்படின்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் எல்லாமும் இருக்கும். ஸோ டீட்டெயில்டு ப்ரெசைஸாக கால்குலேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் அது நம்ம தெரிஞ்சுக்கலனாலும் இதுக்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்தா ஓரளவுக்கு மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு குவிக் பைட் இதில் என்ன அப்படின்னா, மேஷம் இப்போ வந்து April 14 மேஷ சங்கராந்தி. ஸோ மேஷத்தில் சூரியன் இருக்கிற டைம். ஸோ அன்னைக்கு வந்து சூரியோதயத்துக்கு பக்கத்தில் டைம் ஒரு 6 மணிக்கு சூரியோதயம்னா ஒரு 5 மணி 6 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா கிட்டத்தட்ட மேஷ லக்னமாக இருக்கும். இதே வந்து சாயந்தரம் 5:30 மணிக்கு பிறந்திருக்கு அப்படின்னா துலா லக்னமாக இருக்கும். இது வந்து April 14லேருந்து May 14 பிறக்கிற குழந்தைகளுக்கு இப்படி இருக்கும். இப்போது இது வந்து நம்ம பார்த்தது வந்து ஜான்வரி தனு மாதம் இருக்கிற சைல்டு. ஸோ மார்னிங் சூரியன் இங்கே இருக்கார். ஸோ இந்த சூரியோதயத்தை நெருங்கி பிறக்கிற குழந்தைக்கு இந்த லக்னமாக இருக்கும். முந்தின நாள் சூரியோதயமாக இருந்தோ இல்லை இந்த நாளே இன்னும் கொஞ்சம் சூரியோதயத்தை பக்கத்தில் இருக்கிறதா இருந்தால் அடுத்தது மகர லக்னம் இப்படி இருக்கும். ஆப்போசிட்டாக சாயந்தரம் பிறந்திருக்குன்னா அப்படியே ஃபுல்லாக ஆப்போசிட் 7 ராசி தள்ளி அதுதான் லக்னமாக இருக்கும். இதெல்லாம் ஆடட் இன்ஃபர்மேஷன்.